அனைவருக்கும் வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னாக்கும் கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கும் எண்ணெய் சட்டியை வச்சுக்கோங்க. அதில் வரமிளகாய் 2 போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட உளுந்தம்பருப்பையும் வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழை இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா ஆஞ்சிக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி தழையும் போட்டு அந்த உளுந்தம்பருப்பு வரமிளகாயோடு அந்த கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான வரமிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா செவக்க எப்படி வதக்கியிருக்கேன் பாருங்கள். நல்லா சுருளை இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள் எப்படி வதக்கியிருக்கேன் பாருங்கள். எப்படி வதக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி மல்லி சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும். 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாம். ஓகேங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.